ஓம் அகத்தி ஈசாய நம. ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன். நான் உங்கள் விஜயகுமார். அருளாளர்களே, இன்று நம்ம என்ன தலைப்பை சிந்திக்க போகிறோம்னாக்கா, பிரம்மஸ்ரீ மகாவிஷ்ணு என்ன பாவம் செய்தார் அப்படின்றத பற்றி தான் நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள போகிறோம். சும்மா என்னுடைய எண்ணங்களில் நான் ஆய்வு செய்த ஒரு வாரமாக அந்த பிரச்சனை நடந்த நாட்களில் இருந்து இன்று வரை என்ன நான் சிந்தித்தேன், மற்றவர்கள் சிந்தனையை நான் எந்த அளவுக்கு உள்வாங்கி அதை புரிஞ்சு வச்சுக்கிட்டேன் அப்படின்றத சொல்ல போகிறோம். முதல்ல பாவம் புண்ணியம் இருக்கா அப்படின்றது தான் ஒரு சர்ச்சையா அப்படின்னு பார்த்தாக்கா, பாவ புண்ணியத்தை பற்றி ஏன் பேசணுன்றதே ஒரு பிரச்சனையாக உருமாறி நிற்குது. கேள்விக்கு பதில் அப்படின்றத விட கேட்குறவங்களுக்கு பதில் அப்படின்றத நம்ம நிறைய தடவை சிந்திச்சிருக்கோம். முக்கியமாக நான் நிறைய காலங்களில் இப்போ ஞானசக்தி ஊடகம் அப்படின்றதில் நான் பேசுகின்ற பொழுது ஒரு 5 பேர்கிட்ட இதை பேசலாமா வேணாவா, இந்த கருத்தை நான் முன்வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது. சில நேரங்களில் தவநிலையில் இருந்து இறையின் திருவடியை பற்றி 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 பேசுவது. இறையின் திருவடினாக்கா நீங்கள் எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி வெளியே ஏதோ ஒரு தெய்வத்தையோ, ஓம் அகத்தீசாய் நமன்னாக்கா வெளியே இருக்கிற அகத்தியரையோ அப்படின்னு இல்லை. எனக்குள் இருக்கும் ஜோதி வடிவான உயிரை பற்றி, இந்த திருவடியை பற்றி பற்றி, இறைவன் திருவடிகளே நம் கண்கள் அப்படின்னு சொல்லிட்டு மெய்ப்பொருள் உபதேசத்தை நம்ம நிறைய கோரக்க மகரிஷியினுடைய சந்திர ரேகை விளக்கத்தை சொல்லும் போது பார்த்துருக்கோம். ஒன்றே ஒன்று தாங்க சொல்லணும். இப்போ பிரம்மஸ்ரீ மகாவிஷ்ணு அவர்களைப் போலவோ, சத்குரு ஜக்கி வாசுதேவ் ஐயாவை போலவோ, இல்லை மித்ரே சிவா ஐயா அவங்கள போலவோ, ஆசான்ஜி அவர்களைப் போலவோ நம்மளால் பேச முடியாதா அப்படின்னாக்கா, சர்வசத்தியமாக சொல்லுகிறேன், பேச முடியும். ஆனால் எனக்கு என்ன ஒரு சத்தியம் புரிஞ்சிருக்கோ அந்த எல்லைக்கு உட்பட்டு நான் இயங்க விரும்புகிறேன். ஜோதிடம் நுட்பம் தெரியுது, ஜீவநாடியை நம்ம இயக்கிக்கிட்டு இருக்கோம், வர்ம சிகிச்சையில் இப்போ நுழைஞ்சிருக்கோம், சட்டத்தை படித்து புரிஞ்சு வச்சுருக்கோம், பல துறைகளில் நம்ம வந்திருக்கோம், சர்வீஸை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஒன்றே ஒன்று தான், அறியாமையில் இருக்கும்போது நமக்கு நாமே பட்டப்பெயரை வச்சுக்கிட்டோம். அருள்நிதி, பிரம்மஞானி, பிரம்மஸ்ரீ, பராவித்யாஸ்ரீ, ஞான சித்தர் அப்படின்னு. உண்மையை சொல்லணும் அப்படின்னாக்கா, தன்னை முன்னிறுத்துவதே ஒரு பாவம்தான். தன்னை முன்னாடி நிறுத்துகிறதே பாவம்தான். வேதமணி வேதாத்ரி மகரிஷி சொல்லுவார், நான் கடவுள் அல்ல, கடவுளே நானாக வந்திருக்கின்றேன். எவ்வளோ பெரிய சத்தியமான வார்த்தை அது. நல்லா ஆழ்ந்து சிந்திக்கணும். கமலஹாசன் ஐயா நடிகர், உலக நாயகன் சொல்கிறான் இல்லையா, அவர் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, நான் கடவுள் இல்லைன்னு சொல்லலை, இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறேன் அப்படின்னாக்கா, அது எப்பேற்பட்ட அறிவின் தெளிந்த நிலை, நுட்பமான கவிதை அலங்கார சொல்களால் அலங்கரிக்கின்ற ஒரு நிலை, நாசுக்கா எப்படி அதை நான் ஒரு பகுத்தறிவாளின்னு வெளிப்படுத்துகின்ற சூட்சும நிலை. அப்போது ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய கருத்துக்களை அவர்கள் வெளிப்படுத்துகின்ற நிலையிலிருந்து நம்ம புரிஞ்சிக்க முற்பட்டால்தான் அது சர்ச்சையை இல்லாமல் ஆகிவிடும். இந்த சொந்த காசில் சூனியம் வச்சுப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுபோல நிலை உணராமல் இயற்கையும் இறையும் பிரபஞ்சமும் ஏதோ ஒரு திட்டம் போட்டு பிரம்மஸ்ரீ மகாவிஷ்ணு அவர்களுக்கு இந்த ஒரு பாதிப்பு நிலையை கொடுத்து வச்சிருக்கு. அதை அவர் புரிஞ்சிக்கிட்டு இயற்கையோடு இணைந்து வெற்றியான ஒரு உயர்நிலைக்கு வருவதா, இல்லாட்டி மறுபடி மனசு உடைஞ்சு போயிடுறதா அப்படின்றது அவருடைய அறிவில் தெளிவு பெற்ற நிலையை பொறுத்துத்தான் இருக்கிறது. ஆனால் வெற்றி பெற்று வருவார் என்பதுதான் மெய்நிலையாக உள்ளது. ஏன்னா உழைப்புக்கேற்ற பலன் மனிதர்கள் தருகிறார்களோ இல்லையோ தெய்வம் தரும்.
கண்டதை படிச்சுட்டு வந்து பேசுகிறாங்க, ஆன்மீக சொற்பொழிவாட்டுறாங்க அப்படின்னாக்கா பேசுறதுக்கு உழைக்கணும் இல்லையா? அதை புரிஞ்சுக்கிட்டு பேசணும் இல்லையா? அந்த நிலையெல்லாம் ஆய்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். தகுதி இல்லாத ஒன்று செய்ய முடியாது. ஒருத்தர் இங்கு துணி தைத்து தரப்படும் டெய்லரிங் கடை அப்படின்னு போட்டு வச்சிருக்கிறாருனாக்கா தொழிலே தெரியாத யாருன்னா செய்ய முடியுமா? அப்போது ஒரு தொழில் தெரிந்து இருக்க வேண்டும், அப்போ தான் போர்டு வைக்க முடியும். ஒருத்தர் போர்டு வச்சுருக்காருன்னா ஏதோ ஒன்று அவருக்கு உழைச்சிருக்காரு, இந்த சமூகத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியமும் ஆற்றலும் இருக்குதுன்னு அவர் ஒரு உறுதிப்பாட்டுக்கு வருகின்ற பொழுது, மன திடம் இருக்கின்ற பொழுது தான் அவர் வந்து அதை பற்றி சொல்லவே முடியும். இன்னும் 100 பேர் கூட வாங்க நான் அதை ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா? இப்போ அந்த ஒற்றை நபரை அவர் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்க முடியுதா? அவர் கருத்தை கூட கேட்பதற்கு யாரும் தயாராக இல்லை. நான் வரேன் அப்படின்னு சொல்கிறவர் ஒரு தன்னை சார்ந்த வக்கீலிடம் முன்னாடியே இது மாதிரி தமிழ்நாட்டுக்கு வரேன், எனக்கு எந்த விதமான குற்றநிலைகளும் இல்லாமல் ஒரு முன்னாடியே ஒரு பாதுகாப்பு நிலை வேணும்னு சொல்லிட்டு அப்புறமா வந்திருந்தாக்கா அந்த கைது நடவடிக்கை இல்லாமல் இருந்திருக்கலாம். புரிஞ்சிக்க முடியல. ஊரை எல்லாவற்றிலும் என்ன நடக்க போகுது, எனக்குள்ளே இருந்து சித்தர் தான் இதை பேச சொன்னார் அப்படின்னாக்கா அப்போ உனக்குள்ளே இருக்கிற அந்த சித்தர் விமான நிலையத்தில் வைத்து உன்னை கைது செய்துடுவாங்கப்பா, கொஞ்சம் எச்சரிக்கையாருன்னு சொல்லாத ஏன் மௌனமாக ஆயிட்டார்? அப்போ அது ஒரு விதி அமைப்பு, இப்படி தான் நடக்கணும்னு இருக்குது, அது நடந்துக்கிட்டு இருக்கு. எனக்கே ஒரு முரண்நிலை. நான் சித்தார்த்தா ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் 2 பேரும் சேர்ந்து பிரம்மஸ்ரீ மகாவிஷ்ணு அவர்களிடம் ஒரு பயிற்சி வகுப்புக்கு போனோம். என்ன சார் நீங்களே ஒரு வாசி யோகின்றீங்க, வேதாத்ரி மகரிஷியில் அருள்நிதி பிரம்மஞானி பட்டம் வாங்கியிருக்கிறீங்க, எல்லாம் ஊராக சுற்றிட்டு இருக்கிறீங்களேனாக்கா இவங்க என்ன செய்கிறாங்க? இந்த வயதில் இவங்க ஒரு பக்குவத்தை அடைந்து என்ன வெளிப்படுத்துகிறாங்க? சமூகத்துக்கு என்ன சர்வீஸ் பண்ண விரும்புகிறாங்க? என்ன சொல்ல விரும்புகிறாங்க? மக்கள் கூட்டம் அவ்வளவு ஆர்ப்பாட்டமாக ஆர்ப்பரித்து செல்லுகின்ற ஒரு சூழலை அவங்க கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்களே, என்ன தான் அப்போ நடக்குது அதை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு சத்தியத்தை நம்ம புரிஞ்சிக்கிறதுக்காகவும், அவங்க மனோதிடம், மனோநிலை, பக்குவ நிலை. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ பிரம்மஸ்ரீ மகாவிஷ்ணு அவங்க வயசுக்கு அவர் அடைஞ்சிருக்கிற பக்குவத்தை விட எனக்கு ஒரு சில பக்குவங்கள் ஒரு சில நுட்பத்தில் இல்லை. அறிவில் நான் தெளிவு பெற்றவன், ஆன்மீக வழியில் அவரை விட தெளிவு பெற்றவன். அப்போ எதிலையா நீ அப்போ தெளிவு இல்லைன்னாக்கா நான் கடுமையாக பேசக்கூடிய சொல்லாடல் எனக்கு இருக்கும். ஆனால் அவங்க இன்னும் நல்லாவே கையாளுறாங்க. 1000 இடத்தில் நன்றாக கையாண்டு ஏதோ ஒரு இடத்துல அந்த சிக்கலில் அவங்க சிக்கிக்கிட்டாங்க. சரிங்க, அதெல்லாம் விடுங்க. தெய்வங்கள் பேசியிருக்கிறாங்க, பெருமக்கள் பேசியிருக்கிறாங்க, இன்மை மறுமை பற்றி பேசியிருக்கிறாங்க, அதை பேசக்கூடாதா அப்படின்னாக்கா முதல்ல ஒரு ஸ்கூலில் போயிட்டு என்ன பேசணுன்ற தெளிவு வேணும். நம்ம என்ன பேச போகிறோம், எதை முன்னிறுத்த போகிறோம், இதை பேசுவதினால் இன்ன பிரச்சனைகள் வருமா, செயல் விளைவு தத்துவத்தை நம்ம புரிஞ்சு பார்க்கணும். அதை பார்த்துட்டு தான் பேசணும். வேதாத்ரி மகரிஷி பல கல்லூரிகளுக்கு சென்று பல விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடிய சூழல் ஒரு சிலபஸாக அவர் வச்சிருக்கிறார். ஸ்கூலில் அவர் வழியில் இருக்கிறவங்க ஸ்கூலில் போய் சொற்பொழிவு கொடுக்குறாங்க, காயகல்ப பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. நான் இன்ஜினியரிங் படிக்கும்போது எனக்கே அவங்க கொடுத்தாங்க. அவர் பேசுகின்ற வார்த்தைகளில், பேசுகின்ற விதங்களில் எந்த விதமான சர்ச்சையும் வரல. அதை இப்போது யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டியிலேயே அந்த சிலபஸை வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. எம்ஏ யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் அப்படின்னு எம்ஏ டிகிரியே கொடுக்குறாங்க. அப்போ அந்த ஒரு தரமான கல்வி அப்படின்றது ஆன்மீகத்தை தான் அவர் பேசுகிறாரு. அந்த ஆன்மீகம் அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு டிகிரி அளவுக்கு அதை கொண்டாடுகின்ற ஒரு சிலபஸை, ஒரு வார்த்தையை அவர் உருவாக்கி வச்சிருக்கிறார். ஏன் அப்போ மற்றவங்க அதே விஷயத்தை மற்றவங்க பேசினா ஏன் பிரச்சனையாக இருக்குது? சொல்லுகின்ற விதம், அவர் கையாண்ட விதமும் பிறர் கையாளுகின்ற விதமும் மாறுபட்டு இருக்கிறது. ஒன்றே ஒன்று தான், தன்னுடைய சுய விளம்பரத்திற்காக தன்னுடைய ஊடகத்திலே அந்த பதிவை அவர் வெளிப்படுத்தி காட்டின பிறகு தான் பூதாகரமாக பிரச்சனைகள் வந்தது. தான் ஒன்று நினைத்து தெய்வம் ஒன்று நினைக்கின்றதை இப்போ அவர் உணர்ந்திருப்பார். நாங்கள் அந்த பயிற்சி வகுப்புக்கு பிரம்மஸ்ரீ மகாவிஷ்ணு அவர்களிடம் போகும்போது சிற்சபைன்னா என்ன அப்படின்னு அவர் சொல்கிறார்.
சொல்லிட்ட பிறகு அவருடைய, அதாவது என்னுடைய 43 வருடங்களில் நான் எத்தனை குருமார்களை சந்திச்சேனோ, என்னென்ன சூட்சும வித்தைகளை கற்றுக்கிட்டேனோ அத்தனையையும் ஒரே இடத்தில் சொல்லி கொடுக்கின்ற ஒரு வல்லமையை, அவரும் அவ்வளோ குருமார்களை போய் ஆய்வு செய்து நாலேஜை வளர்த்துக்கிட்டு அந்த ஒரு இடத்துல எல்லாத்தையும் சொல்லித்தரார். அவரிடம் நான் கவனித்தது என்ன அப்படின்னாக்கா, அந்த ஆக்கினையை தொட்டு செய்கின்ற பொழுது வர்மத்தில் ஒரு சூட்சமம், திலர்த்த காலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துல கொடுத்து தீட்சை கொடுக்குறாருல்ல, அவர் என் நெத்தியில் வச்சு அழுத்தினது வலியே வந்துச்சு, வீங்கி போச்சு. அந்த அளவுக்கு அழுத்துறாது மாதிரி அழுத்தவே கூடாது முதல்ல. அது உண்மையாகவே அறிவில் தெளிவற்ற தன்மை அப்படின்னே நான் சொல்லுவேன். அவ்வளவு அங்கே அழுத்தி ஃபோர்ஸை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சில பேர்லாம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குதிக்கிறாங்க, ஆடுறாங்க. வேதாத்ரி மகரிஷி கூட தான் குண்டலினி சக்தியை எழுப்பி கொடுத்தார். அப்படி அங்கே வந்து அப்படியே குதித்தல், துள்ளுவது, அழுவது இதெல்லாம் இருக்குதான்னாக்கா, அது மாதிரி ஒரு சூழல் அங்கே கிரியேட் பண்ணுறது இருக்குது. சரி, நல்லது கெட்டது அதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. தான் உணர்ந்தது, தான் தெரிந்தது செய்கிறோம். குண்டலினி சக்தியை ஏற்றி விடுறோம், சக்தி ஓட்டத்தை காட்டி கொடுக்குறோம், அதெல்லாம் ஒரு புக்கம் இருந்தாலும் ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் நம்ம பேசுகிறோம். அந்த பாவம் புண்ணியம்னு சொன்னதும், சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம்னு சொன்னதும் வேதாத்ரி மகரிஷி எப்படி அதை கையாண்டு அதுக்கு விளக்கம் சொல்கிறார், மகாவிஷ்ணு அவர்கள் சொன்னது எப்படி இருக்குன்றதுல தான், அதாவது பேசிய கருத்து ஒன்றாக இருந்தாலும் பேசுகின்ற விதம் அவர்களை இயற்கை தண்டிக்க செய்கிறதா கொண்டாட செய்கின்றதா என்பது அமைகிறது. அப்படி பார்த்தோன்னா இதெல்லாம் பேசுறதுக்கு எனக்கே முதல்ல யோகிதை கிடையாது. நான் மகா கோபக்காரன். வேதாத்ரி மகரிஷி பேரை சொல்கிறதுக்கே எனக்கு யோகிதை இல்லை. பிரம்மஸ்ரீ மகாவிஷ்ணுவினுடைய நிலை பல நேரங்களில் அவரை கேள்வி கேட்கும் போது பதில் சொன்ன விதங்கள்லாம் எனக்கே வந்து இந்த வயசில் பக்குவமா அப்படின்னு கூட நான் யோசிச்சிருக்கேன். அதான் எல்லா இடத்துலையும் சரியாக இருந்து ஒரு இடத்துல பிரச்சனையில் மாட்டினா கூட அது பிரச்சனையில் தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய ஞானசக்தி ஊடகத்தையே எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, கமெண்ட்ஸ்லாம் சில பேர் கேள்வி கேட்டாக்கா அதுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியாத அளவுக்கு மறுபடியும் வந்து கேள்வியே கேட்கக்கூடாதுன்ற அளவுக்கு கடுமையான சொல்களை சொல்லி ஒரு விமர்சனத்தை நானே வச்சுருக்கேன். அதை மிக எளிமையாக கூட நான் கையாண்டு இருக்கலாம், இல்லை கடந்து கூட போயிருக்கலாம். ஆனால் என்ன உனக்கு என்ன அவ்வளோ திமிரு வந்து என்னை கேள்வி கேட்குற அளவுக்கு உனக்கு யாரா யோகிதை கொடுத்ததுன்ற அளவுக்கு நான் ஒரு ரிப்ளை கொடுக்குறது. அதெல்லாம் நம்ம மாற்றிக்கிட்டு குறைச்சிக்கிட்டு வந்து தான் ஆன்மீகத்தில் சாதிக்கணுன்ற ஒரு உணர்வு நிலை நான் பிடிச்சு அகத்தியர் திருவடியில் பற்றி பற்றி தொழுதுகிட்டு இருக்கிறேன். சரி, பாவம் அப்படின்னா என்ன, புண்ணியம்னா என்ன அப்படின்னாக்கா, எண்ணம் சொல் செயல் இவற்றால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திற்கோ பிற்காலத்திற்கோ உடலுக்கோ உயிருக்கோ மனதிற்கோ துன்பம் தரும் செயல் பாவம். துன்பம் தராத செயல் புண்ணியம். அவ்வளோதான். அந்த பாவ புண்ணியத்தை பொறுத்து வரும் மறுபிறவியா இன்மையா மறுமையா. ஆனால் நீ செய்த பாவத்தினால தான் நீ குருடனாக இருக்க, நீ செய்த பாவத்தினால்தான் நீ ஊனமுற்று இருக்க, நீ செய்த பாவத்தினால்தான் உனக்கு உடலில் இந்த நோயாக வந்திருக்கு, நீ செய்த பாவத்தினால்தான் உனக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அப்படின்னாக்கா நம்ம அப்படி ஒருதலை பட்சமாக பதில் சொல்லி குற்றங்களை சுமத்தக்கூடாது. சிவயோகி ஐயா கொடுத்த சில எக்ஸ்பிளனேஷன்ஸ், யோக குடில் அப்படின்ற சிவயோகியா தெளிவான பேச்சு. சிலதெல்லாம் ஒரு சிலதெல்லாம் வந்து நமக்கு அப்படியே என்னடா இது அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தாலும், சில நியாயமான கேள்விகளை அவர் வைக்கின்ற பொழுது நமக்கு பதிலே சொல்ல முடியாது, அப்படியே திரட மாதிரி முழிக்கிற மாதிரி நம்ம ஒரு சுச்சுவேஷன் வரும். அவரும் தெளிவாக சில விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்கிறார். கண் இருக்குது, கண் இருந்து பார்க்கறதுனால தான் தவறே அவன் செய்கிறான், உணர்ச்சிகளுக்கு அடிபட்டு. கண்ணே இல்லை அப்படின்னாக்கா அவன் எப்படி தவறு செய்வான்? அப்போ அது ஒரு வரம், அது ஒரு புண்ணியம் அப்படின்ட்டு அவர் பேசுகிறார். அப்போ எந்த ஒரு சிந்தனைக்கும் மாற்று சிந்தனை உண்டு. ஆனால் என்னை பொறுத்தவரை அந்த இடத்துல போய் பிரம்மஸ்ரீ மகாவிஷ்ணு அவர்கள் அப்படி அதை ஹேண்டில் பண்ணியிருக்கணுமா அப்படின்னாக்கா அதை தள்ளி வச்சே இருக்கலாம். சிஓவை விட, முதன்மை கல்வி அலுவலரை விட உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிச்சா, அதிகாரம் இருக்குதா இல்லாட்டி அறிவு இருக்குதா அப்படின்னு கேட்கறது தகாத செயல்தான். அது ஏன் அப்படின்னாக்கா அது ஒரு சராசரி மனிதனாக இருந்தால் வேண்டுமானால் கேட்கலாம். அவர் பாவ புண்ணியத்தை பற்றி பேசாதீங்க, அதை ஏன் இங்கே பேசுகிறீங்க, ஆன்மீகத்தை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது
அப்போ வாய்ப்பு கொடுத்து அவரை டெக்னிக்கலாக கூட ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். எடுத்தவொடனே உங்கள் பேர் என்ன அப்படின்னாக்கா அது மற்றவங்களாம் என்ன புரிஞ்சுக்கிறாங்கனாக்கா, என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, அப்போ அப்துல்லா இருந்தா, ஆண்டனியா இருந்தா, நீ வேறு மாதிரி இந்த பிரச்சனையை கொண்டுட்டு போகிறதுக்காக அந்த கேள்வி கேட்டியானாக்கா, அது மகாவிஷ்ணுவினுடைய மனநிலையை பொறுத்து தான் நம்ம ஆய்வு செய்ய முடியும். என்ன நோக்கத்துக்காக அவர் அந்த கேள்வி. ஆனால் இதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கனாக்கா, அப்போது இந்து அல்லாத யாரோ ஒருத்தர் நம்மளை எதிர்த்து கேள்வி கேட்குறாரு, அதை ப்ரூவ் பண்ணி நம்ம பேச பண்ணுறதுக்காக அவர் சொன்னதாக ஊடகங்கள் பரப்பப்படுகிறது. சில நேரங்களில் இதெல்லாம் சொல்லும் போது மூட நம்பிக்கை பேச்சாளர் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா நேரத்திலையும் அந்த மூட நம்பிக்கையை அவர் சொல்வதாகவும் இல்லை. உன் அறிவை நீ வளர்த்துக்கொள், உனக்குள் இருக்கும் இறையை நீ புரிந்துகொள், உணர்ந்துகொள் தான் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒருத்தருடைய பேச்சு ஒரு இடத்துல ஒரு மாதிரியும் இன்னொரு இடத்துல இன்னொரு மாதிரியும் வரத்தாங்க செய்யும், கட்டாயம் வரத்தாங்க செய்யும், அப்படிதாங்க இருக்க செய்யும். எனக்கே நிறைய தெளிவுகள் இப்பொழுது வந்திருக்கிறது, நாளை இன்னும் அதிகமாக வரும். அப்படி தான் என்னுடைய சூழலும் இருக்குது. தெளிவு கொடுக்கறதுக்கு ஆள் வேணும், புரிய வைக்கிறதுக்கு ஆள் வேணும். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு நம்ம எல்லாம் கேள்வி கேட்குறோம் இல்லையா? இதனால் எவ்வளோ பிரச்சனை. புழல் ஜெயிலில் போய் பார்க்கணும், அந்த இடத்துல நம்ம சத்தியத்தை உணர வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இனிமேல் நமக்கு பேசுறதுக்கே அங்கே வாய்ப்பு பள்ளிக்கூடத்தில் கிடைக்குமான்னு தெரியல. இவ்வளோ பிரச்சனைகள். அப்போ நம்ம அந்த இடத்துல அந்த சங்கர் அப்படின்னு சொல்கிற அந்த ஆசிரியர், அவர் பாருங்கள், பிசிக்கலி சேலஞ்சு பர்சன் அப்படின்ட்டு சமூகத்தால் சொல்லப்பட்டாலும், அப்படி ஒரு தோற்றம் ஒரு நிலை இருந்தாலும் பிஹெச்டி படிச்சிருக்கிறாங்க. எப்பேற்பட்ட ஞானம் இருக்கும், எப்பேற்பட்ட அறிவு இருக்கும். அப்போ அந்த தமிழ் படித்த ஒரு ஆசிரியருக்கு பாவ புண்ணியம் தெரிஞ்சிருக்காதா? அவருடைய கேள்வி அங்கே என்ன அப்படின்னாக்கா, பிரம்மஸ்ரீ மகாவிஷ்ணு அவர்கள் பேசுகின்ற அந்த வார்த்தை அவருக்கு பொருந்துவதாக இல்லை. ஒரு சபையில் எல்லோருக்கும் தான் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, அந்த எல்லோருக்கும் ஏற்புடைய கருத்தாக அது இருக்காது, எல்லோரும் ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஒருத்தர் கேள்வி கேட்கும் போது அந்த கேள்விக்கு உற்ற பதிலை சொல்லணும் இல்லையா? சரிப்பா, அப்போ ஆன்மீகத்தை பற்றி மனைவி சொல்லுவாங்களா, இல்லை இவங்க சொல்லுவாங்களா, அவங்க சொல்லுவாங்களா? நான் தான் சொல்லணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு சொல்கிறதுக்கு யார்ப்பா அதிகாரம் கொடுத்தது? ஐஎஸ்ஐ முத்திரை குத்தி இறையோ சித்தர்களோ போய் சொல்லிட்டு வாப்பான்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை இல்லையா? அப்போ அவர் அது மாதிரி ஹேண்டில் பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல. ஒரு அரசு பள்ளியில் போய் அது மாதிரி பேசணும்னு அவசியம் இல்லைல்ல. இன்னொன்னே இங்கே நான் சத்தியத்தை வெளிப்படுத்திக்கிறேன். ஒரு அரசு பள்ளியில் போய் பாவ புண்ணியத்தை பற்றி பேசி சர்ச்சைக்காலான ஒரு ஆளை விமான நிலையத்தில் வைத்து கைது செய்கின்ற பள்ளி கல்வித்துறை அமைச்சர், எனக்கு ஒரு பள்ளியில் பிரச்சனை இருக்குது, என் குழந்தை 2.5 மணி நேரம் எக்ஸாமுக்கு வர வச்சு அந்த எக்ஸாமை எழுத விடாத தரையில் உட்கார வச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அந்த எக்ஸாம் ஏன் அலோவ் பண்ணல அப்படின்னாக்கா, அது வந்து சிபிஎஸ்சி சிலபஸ்லேயே இல்லை, நாங்கள் போனால் போதும்னா எக்ஸ்ட்ரா நாலேஜுக்காக எடுக்கிறோம், அதை பற்றி பேசாதீங்க அப்படின்றாங்க. அப்போ அந்த ஒரு சட்டத்தை ஃபாலோ பண்ணாத ஒரு ஸ்கூல் மேலே யாருன்னா ஆக்ஷன் எடுத்தீங்களா? அப்போ பாரபட்சம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு டிஓ கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் 3 டிஓ மாறிட்டாங்க, சரியான முறையில் அதை விசாரணை செய்யலை. பிடி பீரியடே இல்லாத ஒரு ஹவரில் என் பொண்ணினுடைய சுண்டு விரல் உடஞ்சி போச்சு. அதை நான் கேள்வியாக கேட்கும் போது அதுக்கு உற்ற மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை. இன்றைக்கு வரைக்கும் அந்த பள்ளி மேலே எந்த நிர்வாகத்தை சார்ந்து சட்ட ரீதியான ஆக்ஷனும் யாரும் எடுக்கலை. இதை வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கேட்கறதுக்கு என்ன செய்வார்? அவருக்கு தெரியாது, அது நம்ம கொடுத்த கம்ப்ளைண்ட்டே தெரியாது. மாவட்ட ஆட்சித்தலைவர் வரைக்கும் போச்சு, சிஎம் செல் வரைக்கும் போச்சு. டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் தான் அதுக்கு ஆய்வு செய்து தீர்வு தரணும். ஒழுங்கான தீர்வை கொடுக்கல, முறையான தீர்வை கொடுக்கல. சிபிஎஸ்சி சிலபஸில் இல்லாத ஒரு சப்ஜெக்டை ஏன் எடுக்கிற, ஏன் எக்ஸாம் வைக்கிற, அந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணாத தரையில் உட்கார வச்சு ஏன் குழந்தைய அனுப்புகிற, அது அங்கே கேள்வி இல்லை. ஏன் அட்ஜஸ்ட் பண்ணின்னு போங்களேன்னு நம்மளை மாற்றி விடக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் தான் அங்கே இருக்கிறாங்க. ரிப்ளை அது மாதிரி கொடுக்குறாங்க. இதை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போனால் கம்ப்ளைண்ட்டே முதல்ல எடுக்கலை, அதை எடுக்க வச்சோம். அப்புறம் சிஎம்சியில் புகார் கொடுத்து இன்றைக்கி வரைக்கும் தீர்வு காணலை. 6 மாதம் 7 மாதம் ஆகுது. அதை ஊடகத்தில் வேறு நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஏன் இதை எடுத்து ஒரு பள்ளி கல்வித்துறை எனக்கு ஒரு தீர்வு கொடுக்கட்டும் பார்ப்போம். அந்த சிபிஎஸ்சி ஸ்கூல் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லுங்களாம் பார்ப்போம்.
இதை இந்த பாவ புண்ணியத்தை அரசு ஸ்கூலில் பேசுறது தப்புன்னு ஒருத்தர் ஜெயிலில் உட்கார வச்சுருக்கிறீங்க. ஒரு ஆசிரியரை வந்து அவமரியாதை செய்துட்டான்னு உட்கார வச்சுருக்கீங்க. என்ன ஒரு பள்ளியினுடைய சேர்மன் அவமரியாதை சொல்களால் ஐயோ எங்கேந்தியா வரீங்க நீங்கள்லாம், இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு கேட்குற அப்படின்னு யோன்னு சொல்லி என்னை திட்டி இருக்கிறார். அதை ஆதாரத்தை ஞானசக்தி ஊடகத்தில் போட்டிருக்கேன். அவர் மேலே என்னப்பா ஆக்ஷன் எடுத்தீங்க? சட்டமும் கூட எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்குதா அப்படின்னாக்கா அது இடத்துக்கு இடம் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் இயற்கையை பொறுத்து மாறுபடுகிறது, சூழல்களை பொறுத்து மாறுபடுகிறது. அப்போது எங்கே எதை பேசணுன்ற ஒரு அறிவு வேணும். நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு பேசினாலும் நாமளும் அறிவற்றத்தனமாக நிறைய இடங்களில் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல்கள் வரும். ஆனால் அந்த பிரச்சனையின் மூலமாக இறையும் இயற்கையும் சித்தர்களும் நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்றத அந்த ஆத்மா புரிஞ்சிக்கிச்சின்னா அது மேல்நிலைக்கு வந்துடும். புரிஞ்சிக்கலன்னா அதை தட்டி தான் வைப்பாங்க. அதாவது ஸ்டாண்டப் காமெடியனாக இருந்த ஒருத்தர் ஞானியாக ஆகக்கூடாதான். என்னப்பா அது நான் செய்த குறும்பு அப்படின்னு ஒரு கதை வசனம் எழுதியிருக்கிறாரு. அது சினிமா எடுக்கலான்னு விருப்பப்பட்டிருக்கிறாரு. அப்படி போன ஒரு ஆள் ஆன்மீகவாதியாக வரக்கூடாதான். உனக்கு என்னையா அதில் பிரச்சனை? அடுத்தவன் யார்? நீ இப்படித்தான் வரணும்னு சொல்கிறதுக்கு அடுத்தவன் யார்? எந்த தொழிலும் அதிகார தொழில் தான். எல்லா தொழிலும் அதிகார தொழில் தான். ஒரு டீ கடை வச்சிட்ருக்கார் ஒரு ஐயானாக்கா அதிகார தொழில் தான். அவருடைய தொழில் அவருக்கு அதிகாரம்தான். அதை அவர் எப்படி செய்கிறாரு? 10 பேர் வராங்க அந்த டீ கடையில். அவருடைய அதிகாரமும் அவருடைய பேர் புகழ் கௌரவம் எல்லாம் அந்த இடத்துல சமூகத்தில் எதை வைத்து முடிவு நடக்குதுன்னா 10 பேர் டீ சாப்பிட்றாங்க. நான் நிறைய கடைகளில் சொல்லியிருக்கேன், டீ சாப்பிட்டுட்டு எனக்கு திருப்தியாக இருந்ததுன்னா மாஸ்டர் டீ அற்புதமாக இருக்குது மாஸ்டர்னும் போது அவங்க முகத்தில் ஒரு சிரிப்பு வரும்ல, அதுதான் அந்த தொழிலுக்கு அதிகாரம். நான் கலெக்டராக இருக்கிறேன், நான் டாக்டராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமூகத்தில் யாருமே உன்னை மதிக்கலை அப்படின்னாக்கா அது வந்து அதிகார தொழிலே அல்ல. ஒரு கால்வாயை சுத்தம் பண்ணக்கூடிய துப்புரவு தொழிலாளர்கள் இருக்கிறாங்கன்னும் போது அவங்க இல்லை அப்படின்னாக்கா அந்த தெருவே சுத்தமாக இருக்காது, புனிதமாக இருக்காது. அதுதான் அதிகார தொழில். அவங்க இல்லை அப்படின்னாக்கா அந்த தெருவே கேவலமாக இருக்கும். அப்போ அந்த துப்புரவு தொழிலாளர்னா அப்போ என்ன தொழிலை வச்சு ஒரு மனிதனுடைய சத்தியத்தை எப்படி நிர்ணயிக்க முடியும்? ஏன் ஒரு துப்புரவு செய்கிறவர் ஒரு ஞானியாக இருக்கக்கூடாதா? ஏன் ஒரு முடித்திருத்தம் செய்தவர் ஒரு ஞானியாக இருக்கக்கூடாதா? ஞானின்றது அறிவில் தெளிவு தானே. அறிவில் தெளிவு பெற்றவங்க டிகிரி முடித்தவங்க தான் ஞானியாக இருக்கணுமா? என்கிட்ட எப்பொழுதுமே வருகின்ற அருளாளர்களுடைய மனப்பக்குவத்துக்கு தகுந்தாற் போல் நான் பேசுவேன். திமிரா பேசினா திமிராவே பேசி அமைச்சிடுவேன், கனிவாக பேசினா கனிவாக பேசுவேன், அறியாமலை பேசினா அறியாமையிலிருந்தே பதில் சொல்லி அறிய வைக்கின்ற முயற்சியில் நான் வருவேன். அப்போது பாவ புண்ணியம் பற்றி பேசுவது கூட அங்கே சர்ச்சை இல்லை. எப்படி பேசுகிறோன்றது பிரச்சனை, யாருக்கிட்ட நம்ம பேசுகிறோன்றது பிரச்சனை. 19 அந்த சபையில் உட்காந்து பாவம் செய்தவர்கள் குருடனாக பிறப்பார்கள், பாவம் செய்தவர்கள் உடல் ஊனமாக பிறப்பார்கள் அப்படின்னும் போது அந்த சபையில் யாராவது அந்த குறைகளோடு இருந்தால் எவ்வளவு மனது வேதனைப்படும். அதை நம்ம உற்று நோக்கணும் இல்லையா? சரி, அதை நோக்கலை, அந்த வார்த்தையை நம்ம பிரயோகப்படுத்திட்டோம், நம்ம தெரியாத அதை பேசிட்டோம். அந்த குற்றநிலையோடு வருத்தத்தோடு ஒருத்தர் எழுந்து தைரியமாக துணிச்சலாக இப்படி பேசலாமான்னு கேட்கும் போது மன்னிப்பு அப்படின்ற அந்த வார்த்தை அங்கே வரணும் இல்லையா? சிஓவோட நீங்கள் என்ன அப்போ அறிவு பெற்றவரா? முதன்மை கல்வி அறுவரோட அறிவு பெற்றவரா அப்படின்னாக்கா ஆமாம் நான் அறிவு பெற்றவன் தான், நான் பிஹெச்டி முடிச்சிருக்கிறேன். நீ தமிழை கூட கல்லாதவன், நான் தமிழ்லே பிஹெச்டி வாங்கியிருக்கிறேன், எனக்கு ஆன்மீகம்னா என்னன்னு தெரியும், அறிவுன்னா என்னன்னு தெரியும், திருக்குறள்னா என்னன்னு தெரியும், திருமூலர்னா யாருன்னு தெரியும், திருமூலர் சொல்லாத தான் நான் சொன்னேன் அப்படின்னாக்கா அப்போ தமிழ் படித்த ஒரு ஆசிரியர் திருமந்திரத்தை படிச்சிருக்க மாட்டாரா? திருவள்ளுவரை படிச்சிருக்க மாட்டாரா? 1330 குறளையும் அவர் படிச்சுட்டு வந்திருக்க மாட்டாரா? ஞானிகளுடைய பாடலை அவர் ஆய்வு செய்துட்டு வந்திருக்க மாட்டாரா? அந்த அறிவு கூட இல்லாமல் ஒரு இடத்துல பிஹேவ் பண்ணால்
இப்போ இது மாதிரி பிரச்சனையை அப்போ சந்திக்க வேண்டிய சூழல் வரத்தானே செய்யும். நம்ம இப்போ அப்படியே நான் அறிவில் தெளிவு பெற்றவன் போல பேசினாலும், ஆய்வு செய்துட்டு நான் ஒரு பதில் சொன்னாலும், நானே எங்கேயாவது என்ன பண்ணுவேன், அறிவில்லாமல் பேசுவன் தான், அறிவில்லாத நடந்துப்பன் தான். எல்லார் வாழ்க்கையிலும் வருங்க. குற்றம் செய்யாத மனிதனே கிடையாதுங்க, தவறு செய்யாத மனிதனே கிடையாதுங்க. ஒன்றே ஒன்று தான், அதை உணர்கின்ற மனம் இருக்குது இல்லையா. சரி, இந்த இடத்துல நம்ம இவங்களை இப்படி ஹேண்டில் பண்ணக்கூடாது, இப்படித்தான் நம்ம பதில் சொல்லணுன்ற ஒரு சமூக பொறுப்பும் சமூக கடமையும் சமூக அந்தஸ்து நிலையையும் கருதி நம்ம பேசுகின்ற வார்த்தை தானே நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். அந்த தெளிவு அந்த அறிவு கூட இல்லைனாக்கா நான் என்னங்க ஞானின்னு சொல்லிக்கிறது. ஆன்மீகத்தை வைத்து கூட சம்பாதிக்கிட்டங்க, அது தப்பு இல்லைங்க. ஆனால் ஆன்மீகத்தில் சத்தியத்தை பேசணும். நான் போயிருந்தப்ப சிற்றபை பற்றி சொல்லும் போது, சிற்றபைன்னா இதுதான் காட்டி கொடுத்துட்டீங்க, பொற்சபை ஞான சபைன்னு ஒன்று சொல்கிறாரே வள்ளல் பெருமான், அது என்னங்க அப்படின்னாக்கா, வார்த்தைகளில் நீங்கள் கவனத்தை வைக்காதீங்க, அப்போ உங்களுக்கு தவம் சித்தி ஆகாதுன்னு சொல்கிறாரு. அப்போ வள்ளல் பெருமானுக்கு அந்த அறிவு இல்லையா? அவர் ஏன் அப்போ பொற்சபை ஞான சபைன்னு சொல்லியிருக்காரு? தெரிஞ்சால் சொல்லணும், இல்லாட்டி இப்போ உங்களுக்கு சொல்லக்கூடிய அதிகாரம் எனக்கு இல்லை, தெரிஞ்சுக்கிற நிலையும் உங்களுக்கு இல்லை. இந்த பயிற்சியெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் வாங்க நான் சொல்கிறேன்னு சொல்லணும். எல்லாம் ஒன்று தான். வார்த்தைகளில் கவனம் வைக்காதீங்கன்னு சொல்கிறது எந்த அளவுக்கு நியாயமற்ற தன்மை. நான் ஒரு தெளிந்த ஒரு கேள்வி கேட்குறேன், நான் அங்கேயே கேட்டிருக்க முடியும். இப்போ வள்ளல் பெருமான் பொற்சபை ஞான சபைன்னு சொன்னாரே, அவர் வார்த்தையில் அப்போ கவனிக்க வைக்காத மூன்று சிற்சபை பொற்சபை ஞான சபைன்னு கட்டியும் வச்சிருக்கிறாரு, வார்த்தையாகவும் சொல்லியிருக்கிறாரு. அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சால் சொல்லுங்கள், இல்லைன்னா விடுங்கன்னு நான் இன்றைக்கி பேசியிருந்தா, வள்ளல் பெருமானை விட நீங்கள் அறிவில் தெளிவு பெற்றவரா அப்படின்னு நான் பிரம்மஸ்ரீ மகாவிஷ்ணு அன்றைக்கி நான் கேட்டிருந்தா, ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் எதிர்க்கவே 2 பேரும் தான் பயிற்சிக்கு போயிருந்தோம். நான் இன்றைக்கி அவமானப்படுத்தியிருந்தா, உங்ககிட்ட நான் அறிவை பெறணும்னு வந்திருக்கோம், நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு வந்திருக்கோம். அப்போ சபை நாகரீகம் கருதி நான் தன்னடக்கத்தோடு என்ன பண்ணியிருந்தேன், அப்படி கடுமையான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தாத அமைதியாக. இன்றைக்கி ஏன் நான் வரேன் அப்படின்னாக்கா, ஒரு ஆசிரியர், தமிழ் படித்த ஒரு ஆசிரியரை சிஓவை விட நீங்கள் அறிவில் தெளிவு பெற்றவரான்னு கேள்வி கேட்குறீங்கனாக்கா, அப்போ வள்ளல் பெருமானை விட நீர் அறிவில் தெளிவு பெற்றவரா பிரம்மஸ்ரீ மகாவிஷ்ணு அவர்களே நான் கேள்வி கேட்குறேன். இதுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா? அப்போது அதாவது இயற்கையும் பிரபஞ்சமும் எல்லோருக்கும் ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ பேசுகிறதுனால நான் பெரிய யோகியன், நான் பெரிய ஞானி, நான் அறிவில் தெளிவு பெற்ற சான்றோன்லாம் நான் சொல்லிக்கல. எனக்கு இயற்கை ஒரு இடத்துல செக் வச்சுருக்கோம், எல்லாத்துக்கும் இயற்கை பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனால் தப்பு செய்கிறது மனிதனுடைய இயல்புங்க, அதை மன்னித்து விடுவது மகான்களினுடைய கருணைங்க. ஆனால் நாம் சமூகத்திலிருந்து வர கேள்விகளை எதிர்கொண்டு எப்படி பதில் சொல்லுகிறோம் அப்படின்னாக்கா, அதை பொறுத்துத்தான் ஒரு மனிதனுடைய தரம் அங்கே நிர்ணயிக்கப்படுகிறது. சரிங்க சார், நான் பேசலை, எதை சார்ந்து நான் பேசட்டும், எதை பிடித்து நான் விளக்கங்கள் சொல்லட்டும், நீங்கள் சொல்லுங்கள் சார். உங்கள் மனதும் சந்தோஷப்படுகின்ற அளவுக்கு நீங்கள் எந்த டாப்பிக்கை பேச சொல்கிறீங்களோ அதுக்கு நான் பேசி புரிய வைக்கிறேன் சார்னு ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு இருந்தால் அந்த சங்கர் சாரும் அந்த தமிழ் ஆசிரியரும் மனது சந்தோஷப்பட்டிருப்பார். இந்த அளவுக்கு பிரச்சனைகளும் அங்கே போயிருக்காது. சங்கர் சாரே கம்ப்ளைண்ட் பண்ணலைன்னு நினைக்கிறேன், பண்ண விரும்பலைன்னு நினைக்கிறேன். சரி விட்டுடுங்கன்னு சொல்கிறார். ஆனால் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இவரே கம்ப்ளைண்ட் கொடுக்கலனா கூட நான் ஆக்ஷன் எடுப்பேன்றார். வேறு ஏதோ சங்கத்தினுடைய தலைவர் ஒருத்தர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை ஆக்ஷன் எடுக்கிறாங்க. மற்றவர்கள் நீங்கள் செய்தது தவறுன்னு சமூகம் சொல்லி சமூகம் உங்களுக்கு தண்டனை கொடுக்குது. இதுதான் அப்போ அறிவா? இதுதான் தெளிவா? இதுதான் ஞானமா? அப்போது ரங்கராஜ் பாண்டே அவரை சொல்லும் போது பார்த்தாக்க ஆன்மீகத்தை பேசலாம், ஆனால் எந்த இடத்துல பேசணும், எல்லோருக்கும் ஏற்புடையதாக பேசணுமா, ஏற்புடையது இல்லாத பேசணுமான்றது நம்ம கையில் தான் இருக்குது. சமூகத்தில் நம்ம ஒரு வார்த்தையை சொல்கிறோம்னா 10 பேர் நமக்கு புரிஞ்சு நடப்பாங்க, 10 பேர் புரியாத நடப்பாங்க. ஆனால் அந்த புரியாத நடக்கின்றவர்களும் உங்களை குறை சொல்லாத அளவுக்கு பேசிட்டு போகிற வார்த்தைகள் தான் சத்தியம். நானே அது மாதிரிலாம் பேசலை, இருந்தாலும் ஏன் சொல்கிறேன், எல்லாமும் ஞானம் அப்படின்றதுனால நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்தை நான் ஆராய்ச்சி செய்து சொல்கிறேன். அதே போல் மிஸ்டர் ஜிகே,
சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிற 2-3 சேனல்லலாம் பார்க்கும்போது ஜோதிடத்தை அவ்வளோ குறை சொல்லி ஜோதிடத்தை முட்டாள். அப்போ ஜோதிடத்தை வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ஒரு சிலபஸ் ஃப்ரேம் பண்ணி எம்ஏ அஸ்ட்ராலஜின்னு ஒரு கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்கல்ல, அந்த மிஸ்டர் ஜிகே சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டு போட்டு அப்படி ஒரு மூட நம்பிக்கை கொண்ட ஒரு கல்வியை வந்து எடுக்கிறதே தப்புன்னு போட்டு அவர் அதை வழக்கு தொடுத்து அதை எடுக்க சொல்லுங்களாம் பார்ப்போம். அது விஞ்ஞானம் இல்லையா? அப்போது அதிலையும் சிலது இருக்குது, விஞ்ஞானத்திலையும் முட்டாள்தனம் இருக்குது, மெய்ஞானத்திலையும் விஞ்ஞானத்தால் ப்ரூஃப் கொடுக்கக்கூடிய முட்டாள்தனம் இருக்குது அப்படின்னு நமக்கு புரியலன்றதுனால நம்ம அதை பற்றி பேசக்கூடாது. எனக்கு கண்ணுக்கு தெரிவதை மட்டும்தான் நான் வந்து ஏற்றுப்பேன் அப்படின்னாக்கா, ஒருத்தர் சொல்கிறார், ஒரு ப்ரொஃபஸர் வந்து ஒரு குழந்தைகிட்ட, என்னப்பா இந்த மாதிரி பேச்சு போட்டியில் கட்டுரை போட்டியில் ஃபஸ்ட் வந்துட்டியாமே, வாழ்த்துக்கள், வெரி குட், என்ன டாபிக் பற்றி பேசுனேன், கடவுள்னா யாருன்னு பேசுனேன், என்னப்பா இல்லாத ஒரு பொருளை பற்றி நீங்கள் அது மாதிரி சொல்கிறீங்க, இல்லையா இல்லைன்னு எப்படி அங்கிள் சொல்கிறீங்கன்னொடனே அவர் சயின்டிஸ்ட்டு, எந்த பொருளை நம்ம தொட முடியாதோ எந்த பொருளை நம்ம பார்க்க முடியாதோ அது வந்து இல்லைன்னு அர்த்தம். விஞ்ஞானத்தால் நிரூபிக்கப்படாத ஒன்றை நாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடாது. கடவுளை பார்க்க முடியுமா, கடவுளை தொட முடியுமா, முடியாதுன்னு அந்த குழந்தை சொல்லுது. அப்போ அது இல்லை, சயின்ஸ் அதான்பா சொல்லுது அப்படின்னு சொல்லுது. அந்த குழந்தைக்கு ஒரே ஷாக் ஆகிடுது, என்ன இப்படி சொல்லிட்டார் அங்கிள், சயின்டிஸ்ட் வேறு. ஆமாம் சரி, அந்த சயின்டிஸ்ட்டுக்கு தான் அந்த குழந்தை கேட்குது, இப்படி ஒரு கருத்தை நீங்கள் சொல்கிறீங்களே அதை எதை வச்சு சொல்கிறீங்கன்னொடனே, என்னுடைய அறிவை வச்சு சொல்கிறேன், நான் படித்ததை வச்சு சொல்கிறேன், அறிவை பார்க்க முடியுமா, அறிவை தொட முடியுமானாக்கா இல்லைன்னா, அப்போ உங்களுக்கு அறிவு இல்லை அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. இப்போ புரிஞ்சுங்க, அப்போ மெய்ஞானம்னா என்ன, விஞ்ஞானம்னா என்ன, ரெண்டும் ஒரு தண்டவாளம் போல் இணையாக பயணம் செய்தால்தான் அவன் உண்மையான சயின்டிஸ்ட்டு, அவன் உண்மையான சித்தன். ரெண்டுத்துலேயுமே ஜெர்க்காச்சுனாக்கா அவன் அது மாதிரி கிடையாது. நான் அந்த வகையில் வர்றதுக்கு தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கே நிறைய டவுட் இருக்குது, இன்னமும் நிறைய எனக்கு டவுட் இருக்குது. சிலர்லாம் குருன்னு கொண்டாடிக்கிட்டு பாத பூஜை செய்கிறது, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே கோபம் வருது. ஒரு மனிதனை, சக மனிதனை பாத பூஜை செய்ய சொல்லி அடிமைப்படுத்துகின்ற அந்த தனம் என்னது அது? எனக்குள்ளே இருக்கிற ஈசன் தான் உனக்குள்ளேயும் ஈசனாக இருக்கிறான்னும் போது தான் பெற்ற அந்த ஞானத்தை கற்றுக் கொடுக்கறது இல்லை ஒரு உயர்ந்த குருவினுடைய தன்மை. கற்றுக் கொடுக்காத மீண்டும் மீண்டும் அடிமையாக வச்சுட்டு இருக்கிறதா குருவினுடைய நிலை? புரிஞ்சுக்கணும். அப்போது அந்த பிரம்மஸ்ரீ மகாவிஷ்ணு அவர்கள் என்ன பாவம் செய்தார் அப்படின்னாக்கா, இதில் பாவம் புண்ணியம்னு ஆராய்ச்சி செய்கிறத விட இயற்கையும் இறையும் பிரபஞ்சமும் நடக்கின்ற சில சூழல்களை வைத்து அவருக்கு என்ன உணர்த்த விரும்புதுன்றதை அவர் புரிஞ்சுக்கணும். நம்மெல்லாம் புரிஞ்சுக்கிறோன்றதை விட அவர் புரிஞ்சுக்கணும். அந்த இயற்கை சொல்லுகின்ற விஷயத்தை அவர் பர்ஃபெக்டாக புரிஞ்சுக்கிட்டாருனாக்கா அடுத்த ஸ்டேஜில் கொண்டு போய் விட்டுருவாங்க. புரிஞ்சிக்கல அப்படின்னும் போது அடக்கி ஒடுக்கி மறுபடி சங்கடமான சூழலில் தான் எடுத்துன்னு போய் விடுவாங்க. அதனால் இந்த பாவம் புண்ணியம் அப்படின்றது இருக்குதா இல்லையான்னு ஆராய்ச்சி செய்வதை விட, நம்ம வாழுகின்ற காலத்தில் பாவ புண்ணியம் இருக்குதானாக்கா இருக்குது, அந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்றது சத்தியம், புண்ணியத்தை செய்யணுன்றது சத்தியம். அப்போ பாவம் புண்ணியன்றது அடுத்தடுத்த பிறவிக்கு வருதான்றதெல்லாம் தேவையில்லை. நம்ம அறிவில் தெளிவு கொண்டு விஞ்ஞானத்தின் துணை கொண்டு எண்ணம் சொல் செயல் இவற்றால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திற்கோ பிற்காலத்திற்கோ உடலுக்கோ உயிருக்கோ மனதிற்கோ துன்பம் தராத செயல் புண்ணியம், துன்பம் தரும் செயல் பாவம். அப்போ பாவத்தை செய்யக்கூடாது, புண்ணியத்தை செய்யணும். அந்த அறிவு நிலையோடு நம்ம தொட்டு இயங்கினால் செயல் விளைவு தத்துவம், நீ பாவம் செய்தால் பாவத்தை அனுபவிப்ப, புண்ணியம் செய்தால் புண்ணியத்தை அனுபவிப்ப, இது உண்மை அப்படின்ற அளவோடு நம்ம நிறைவு செய்துக்கலாம். அதுதான் சத்தியமும் கூட. நீ போன பிறவியில் இந்த பாவம் செய்ததுனால்தான் உனக்கு கண் இல்லை, கை கால் விளங்காத போயிடுச்சு, ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படின்றதெல்லாம் வேண்டாம். அதை நிரூபிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஆதாரம் இருக்கா? இல்லை. ஆதாரம் இல்லாததை நாம் ஒரு சபையில் போய் பேசவும் முடியாது, அது சமூகம் ஏற்றுக்கவும் முடியாது. அப்போ எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சத்திய நிலைக்கு நம்ம வருகின்ற பொழுது சமூகம் நம்மளை ஏற்றுக்கொள்ளும், அங்கீகாரம் கொடுக்கும். அந்த அளவுக்கு நம்மளுடைய அறிவையும் ஞானத்தையும் வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு அறிவும் ஞானமும் இருந்தால் மட்டும் நான் பயிற்சி கொடுக்கறதுக்கு வெளியே வருவேன். இன்றைக்கி வரைக்கும் நான் யாருக்கும் பயிற்சி கொடுக்கலனாக்கா, சும்மா ஞானசக்தி டிவியில் ஏதோ ஒன்று நான் உளறிக்கிட்டு இருக்கேன்னாக்கா, நான் பக்குவம் இல்லாத இருக்கிறேன்றதை நான் உணர்றதுனால தான் இதை பேசிக்கிட்டு இருக்கேன்.
பாவ புண்ணியம் இருக்கான்னாக்கா இருக்குது. நம்ம வாழுகின்ற இந்த காலகட்டத்தில் இருக்குது. பாவத்தை நம்ம செய்யக்கூடாது, புண்ணியத்தை நம்ம செய்யணும். பாவத்தை செய்தால் பாவம் நமக்கு வரும், புண்ணியத்தை செய்தால் புண்ணியம் நமக்கு வரும். இப்போ நிகழ்காலத்தில், கடந்த காலத்திலேயோ எதிர்காலத்திலேயோ நான் பேச விரும்பலை. ஒரு மெஷினை நம்ம தப்பாக ரன் பண்ணோம்னா அந்த மெஷின் ரிப்பேர் ஆகிடும். ஒரு மெஷினை நம்ம நல்லா ரன் பண்ணாக்கா நல்லா வேலை செய்யும், லைஃப் அதிகமாக இருக்கும். அதுபோல் ஒரு மனுஷன் பாவம் செய்தால் அவன் உடல் உயிர் மனம் பாதிக்கப்படும், புண்ணியம் செய்தால் உடல் உயிர் மனம் நல்லா இயங்கும். அவ்வளோதாங்க சத்தியம். அதனால் இவங்க பாவம் செய்தாங்களா அவங்க பாவம் செய்தாங்கன்னு சொல்கிறதுக்கு எனக்கு யோகியதையும் இல்லை, பாவ புண்ணியத்தை பற்றி ஆராய்ச்சி செய்யறதுக்கு எனக்கு தகுதியும் இல்லை. ஆனால் பாவம் இருக்குது, புண்ணியம் இருக்குது. பாவம் செய்தால் பாவ வினைகள் வரும், புண்ணியம் செய்தால் புண்ணிய வினைகள் வரும். வினை விதைத்தவன் வினையை அறுப்பான், திணை விதைத்தவன் திணையை அறுப்பான். எல்லோருக்கும் என்ன நடக்க போகுது அப்படின்றது யாரோ ஒருத்தருக்கு தெரியும்னாக்கா அந்த ஒருவன் யார் அப்படின்னாக்கா அவன்தான் தலைவன். அந்த தலைவன் தான் இறைவன். அது இயற்கையாக இருக்குது, பிரபஞ்சமாக இருக்குது, சூன்யமாக இருக்குது, பரசிவ வெள்ளமாக இருக்குது. பாரதியார் சொன்னதை போல தான், கோயிலில் இருக்கிற சிலையாக இல்லை. நான் புரிஞ்சுக்கிட்டது இன்னொருத்தருடைய உடம்புல மட்டும் அது இல்லை, எல்லோர் உடம்புலையும் உயிராக அது இருக்குது. உயிரே தெய்வன்ற சத்தியத்தை நான் உணர்ந்திருக்கேன். அந்த சத்தியத்தை நான் உணர்த்துவதற்கு வெளிப்படையாக வெளியில் வருவேன். நானே இப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னாக்கா, என்ன சத்தியத்துக்கு உட்பட்டிருக்கேன்னாக்கா, அறியாமையில் இருப்பவருக்கு அறிவில் தெளிவு கொடுப்பது தான் ஒரு ஞானியினுடைய வேலைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏற்கனவே அறிவில் தெளிவு இருக்குது, அவனுக்கு நான் ஏன் பயிற்சி கொடுக்கணும்? ஒருத்தன் புரிஞ்சிக்கவே இல்லை, கடவுள் இல்லைன்னு ஒருத்தன் சொல்கிறானா, ஆமாம்பா நீ சொல்கிறதெல்லாம் சத்தியம், கடவுள் அப்போ இருக்கிறாருப்பான்னு ஏற்றுக்க வைக்கிறான் இல்லையா, அதுதான் நம் வெற்றி. அப்போ நம்ம போராட வேண்டியதெல்லாம் யாருனாக்கா பகுத்தறிவாளர்களை புரிய வைக்கின்ற அறிவை நம்ம வளர்த்துக்கணும். அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு எனக்கு யோகியதை இல்லைன்னா நான் தோத்துட்டேன்னு அர்த்தம். நான் கேட்குற கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியலன்னாக்கா அவங்க தோத்துட்டாங்கன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு என் அறிவை நான் வளர்த்துக்கணும் அப்படின்றத நான் அகத்தியர் திருவடியில் வேண்டிக்கிறேன். அதனால் யாரும் யாருடைய பாவத்தையோ புண்ணியத்தையோ ஆராய்ச்சி செய்யறதுக்கு யோகியதையோ தகுதியோ இல்லை. தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர், பின்னை வினையை பிடித்து பிசைவர், சென்னையில் வைத்த சிவனருளாலே. பாவத்தை சொல்லியிருக்கிறாங்க, புண்ணியத்தை சொல்லியிருக்கிறாங்க. முன்னாடி செய்த வினையை முடித்து அவிழ்ப்பாங்க, பின்னாடி வரக்கூடிய வினையை பிடித்து பிசைதுவாங்க, எல்லாம் சொல்லியிருக்காங்க. திருமூலரை யாருன்னா தண்டிச்சிருக்காங்களா பாவ புண்ணியத்தை பேசும்போது? வேதாத்திரி மகரிஷி பாவ புண்ணியத்தை பேசியிருக்க யாருன்னா தண்டிச்சிருக்காங்களா? இல்லை. ஆனால் பிரம்மஸ்ரீ மகாவிஷ்ணுன்னு ஒருத்தர் பேசிட்டு புழல் ஜெயிலில் போய் உட்காந்தார். ஏன் இயற்கை தண்டிச்சிச்சு? அதை நம்ம சிந்திக்கணும். அப்போ என்ன நடந்தது, என்ன சூட்சுமமே, இயற்கை என்ன சமூகத்துக்கு சொல்ல விரும்புது, மகாவிஷ்ணுவுக்கு என்ன சொல்ல விரும்புது? மகாவிஷ்ணுவும் உணரணும், சமூகமும் உணரணும். மகாவிஷ்ணு ஒரே அடியாக கிண்டல் அடித்து அவரை உதாசீனப்படுத்தி அவமானப்படுத்தி பேசுகிறவர்கள் எல்லாம் புத்திசாலிகள் அல்ல. மகாவிஷ்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் புத்திசாலியும் இல்லை. அவங்கவுங்க புரிதல் அது மாதிரி இருக்குது அப்படின்றத தான் நம்ம புரிஞ்சுக்கணும். தெளிவு ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடக்கிறத வச்சு நாம் ஒரு சில தெளிவுகளை அடையிறது தான் நம்ம வேலையாக இருக்கணும். நமக்கு அந்த குற்றங்கள் வராமல் நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம தகுதியும் அறிவையும் நம்ம வளர்த்துக்கணும். இதோடு இந்த பதிவை நம்ம நிறைவு செய்துக்கலாம். நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார். ஓம் சிவாய அகத்தீசாய நமः.